மிக முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதா ஒரு பரபரப்பான செய்தி வெளியா இருக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு தொடர்பு கொண்டு தலைமைச் செயலகம் முழுவதும் தலைமைச் செயலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு அடையாள தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் முழுமையாக தலைமைச் செயலகத்துடைய உள்ளே நுழைவுப்பாதையாக இருக்கட்டும் மற்றும் முதல்வர் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், மேலும் அமைச்சர்கள் வந்து செல்லும் பகுதியாக இருக்கட்டும் மற்றும் பொதுமக்கள் வரக்கூடிய பகுதி மற்றும் வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய பகுதி மற்றும் மக்கள் அங்கு உதவக்கூடிய தேநீர் கடையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் அனைத்து பகுதியிலுமே வெடிகுண்டு நிபுணர்கள் அதிகாலையிலிருந்தே முழுமையாக சோதனையிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த மோப்ப நாய்களை கொண்டும் தலைமைச் செயலகம் முழுவதும் உள்ள முக்கிய அறையிலும் சோதனை ஈடுபட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. யார் தொடர்பு கொண்டா எந்த எண்ணிக்கையில் தொடர்பு உள்ளிட்டவை குறித்து காவல்துறை சோதனை அதாவது விசாரணை நடத்தியதில் கடலூரை சேர்ந்த நபர் என தகவல் கிடைத்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் அந்த நபருக்கு தொடர்பு கொண்டு பேசியதில் அவர் முன்னும் பின்னுமாக பேசியதாக உரிய பதில் அளிக்கவில்லை என்பதால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என காவல்துறை சார்பில் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இந்த போதிலும் அது புரளி என்பவே உறுதியாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தலைமைச் செயலகத்துக்கு வந்த மிரட்டல் என்பது ஒரு தகவல் ஒரு மிரட்டும் துணையாக இருந்த வழியே அங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு குறிப்பாக மோப்பனாய் குண்டு தலைமைச் செயலகம் முழுவதும் பரிசோதனையில் எந்த வெடிகுண்டும் சிக்கவில்லை என உறுதித்தன்மை வர தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இது போன்ற தொடர்பு கொண்டவரை முழுமையாக காவல்துறை கைது செய்த முழு முயற்சி ஈடுபட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குறிப்பாக தலைமைச் செயலகம் தகவல் வந்தனே ஒரு சற்று பரபரப்பாக பார்க்கப்பட்டிருந்தால் அரசு பணி மேற்கொள்ளக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அனைத்து மக்களும் இன்று வரக்கூடிய நாள் அந்த அடிப்படையில் தகவல் வந்தனே சற்று பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் பரிசோதித்த பிறகு எதுவும் தெரிவித்த பிறகு அந்த பகுதியில் இருக்கிற பரபரப்பு குறைந்து மேலும் அதிகாரிகளும் மற்றும் அலுவலரும் தன் பணியை தொடங்கியிருக்கிறது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.